Hello friends, MIUI வந்து நான் Redmi Note 4ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதோட வீடியோ கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 லைக்ஸ். எனக்கு தெரியும் நீங்கள் 100 லைக்ஸ் கொடுத்துருவீங்கன்ட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளுக்கு முதல் ஃபீச்சர் நம்மளுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் தான். ஸோ சான்ஸே இல்லை, அட்டகாசமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. iOS டிவைசஸ்லாம் வந்து கண்ட்ரோல் சென்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இஸ்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏரியா வரும். இந்த சைடில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் சென்டர் வந்துடும். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனால் நம்மளுக்கு ஆனிமேஷன்ஸ் தான் அங்கே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ டிவைசஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஆனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சரை நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. MIUI தான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே மேலே நீங்கள் பார்க்கலாம் என்னோட டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 4X. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டிவைஸ் வந்து 4 வருஷம் பழசு. இந்த 4 வருஷம் பழசுக்கு MIUI வந்து அப்டேட் வந்து அஃபிஷியலாக தரமாட்டாங்க. இது வந்துட்டு சைனா ராம் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா Redmi K20 இது. நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன ஃபீச்சர் கொடுக்குறாங்கன்னா டார்க் மோட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கொஞ்சம் கீழே போனோனாக்கா நம்மளுக்கு டிஸ்பிளே போகும். ஸோ டிஸ்பிளே வந்துட்டு டார்க் மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லையா வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். நம்மளுக்கு டார்க் மோட் வந்து இப்போ எனேபிள் இல்லை. இப்போ எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு டார்க் மோட் பிடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் எப்படி இருக்கணும் சிஸ்டம் நம்ம அப்புறம் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் பார் வந்துட்டு நீங்கள் மாற்றியும் வச்சுக்கலாம் MIUI 11ல் வர மாதிரி. இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண பிறகு நம்மளுக்கு பழைய எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துச்சு. நம்மளுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கங்க. ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்னென்னாக்கா எனக்கு கண்ட்ரோல் சென்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பில்டே நம்மளுக்கு ரூட் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஜி கேமராவும் நம்மளுக்கு இங்கே எனேபிள் ஆகிட்டு இருக்குது. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸில் நம்மளுக்கு MIUI 12ல் நம்மளுக்கு Android 9 கொடுத்துக்கிறாங்க. ஸ்பெக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட இது Redmi Note 4 3GB RAM வெர்ஷன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Android வெர்ஷன் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா MIUI வந்து சைனா பில்டு இன்ஸ்டால் பண்ணிச்சிங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று பூட்டோட அன்லாக் கேட்டுக்கணும் அண்ட் TWRP வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இது 2 பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா கீழே நான் ஒரு டவுன்லோட் லிங்க் தரேன். அங்கே போயிட்டு பிறகு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு கேட்சிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபைலு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 1.62 GB. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரில, வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. என்னோடய Redmi Note 4 டிவைஸு நான் வாங்கி 4 இல்லை 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ Android 9.0 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் பார்ட்டில் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காய்ஸ், நீங்கள் கொஞ்சம் செட்டிங்ஸ் கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று காமிக்கிறாங்க இங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் டர்போ அண்ட் வீடியோ டூல் பாக்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கேம் டர்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கேம் ஆகிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குவிக் ரிப்ளைஸு. ஸோ நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒன்றா வந்து தேடி பார்த்து கண்டுபிடிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்குது. நம்ம யோசிக்கவே முடியாது அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகுன்ட்டு அப்படி சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், பாஸ் அண்ட் செக்யூரிட்டியில் எந்த மாதிரி அனிமேஷன்ஸ் கொடுத்துறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஃபேஸ் அன்லாக் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வேணாக்கா ஃபேஸ் டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணல. ஸோ வந்து நம்ம Redmi Note 4 டிவைஸில் வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து இல்லைன்ட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருந்தோம் இல்லையா. ஆனால் இந்த RAM மூலிமா நம்ம ஃபேஸ் அன்லாக்கில் வர வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ரேமோட பாசிட்டிவிட்டியை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருக்குது. அது என்னன்னாக்கா உங்கள் ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹாட்டாக ஆகிற மாதிரி ஃபோன் எனக்கு கொஞ்சம் கையில் பிடிக்கும் போது தெரிஞ்சிச்சு. ஸோ அதை மட்டும் விட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு Redmi 12ல் இந்த சைனா பில்ட் ரேமில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரூட் பர்மிஷனோட கூகுள் கேமரா நம்மளுக்கு வேலை செய்யுது.
சில மைனஸ் இருக்குது, அப்புறம் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுனால மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரேம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேக் டு நார்மல் வெர்ஷன்ஸ்க்கு போயிடுவேன். நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி செமியோட்டில் புது ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைமரி மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸ் எங்கேயாச்சும் என்னை ஃபாலோ பண்ணி கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவின்னு எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் முடிஞ்சதுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் வந்துட்டு உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.